அது ஏன் மாதம்பட்டியை யாரும் குற்றம் சொல்லவில்லை. எல்லோரும் ஜோய் கிறிஸ்டில்லாவைத்தான் குற்றம் சொல்கிறார்கள். அதிலும் பெண்கள் அதிகமாக ஜோய் கிறிஸ்டில்லாவை குற்றம் சொல்கிறார்கள் என்பதுதான் இப்போது பேசு பொருளாக இருக்கிறது. ஒரு பெண்ணாக நான் கூட ஜோய் கிறிஸ்டில்லாவைத்தான் குறை கூறி பதிவுகளிட்டிருக்கிறேன். அது ஏன் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். அதற்கான விடையை நான் இங்கே பதிவிட விரும்புகின்றேன். கிறிஸ்டில்டாவை குறை கூறுவது என்பது மாதம்பட்டியை ஆதரிப்பது என்பது ஆகாது. மாதம்பட்டி எங்கும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆனானப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்டிருந்த இலங்கை முனைநாள் ஜனாதிபதிகளையே கர்மா துரத்தி அடிக்கும்போது சமையல் நிபுணரான மாதம்பட்டியை மாத்திரம் சும்மா விட்டு விடுமா? கர்மா அவரை கவனித்து கொள்ளட்டும். அதுவரையில் மாதம்பட்டி தொடர்ந்து தனது வியாபாரத்தில் கூலோச்சட்டும். தன்னை பற்றின காணொளிகளுக்கு தானே நகைச்சுவையாக கமெண்ட் செய்யட்டும். நிதானமாக குக் வித் கோமாளியில் நடுவராக வேலை செய்யட்டும். கர்மா தனக்கு வசதியான நேரத்தில் அவரை கவனித்து கொள்ளட்டும். இப்போது ஜோய் கிறிஸ்டில்லாவுக்கு வருகிறேன். அது ஏன் அதிகமான பெண்கள் அவரை குறை கூறுகின்றார்கள்? ஒரு பெண் எதிர்நோக்கி மிகப்பெரிய பிரச்சனை பெண் அடக்குமுறை சமூகம்தான். அதை எதிர்த்து பெண் அதிகம் போராடி வெற்றி கண்டிருக்கிறாள். பெண் அடக்குமுறை மனப்பான்மையை சமூகத்திடமிருந்து ஒழிக்க முடியாது. பெண்ணுக்கான சவாலும் அதுதான். பெண் தன்னைத்தானே முன்னேற்றுவதுதான் அந்த சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரே வழி. முன்னேற்றம் என்பது வெறுமனே பொருளாதார சுதந்திரமும் பொருளாதார முன்னேற்றமும் மட்டும் ஆகாது. பெண் தன்னுடைய மனதை ஸ்திரப்படுத்த வேண்டும். சாதாரணமாக பெண் என்பவள் ஸ்திரமான மனம் கொண்டவள்தான். பெண் சமையலறையை தாண்டி வெளியே வந்து பல சாதனைகள் படைத்திருக்கிறாள் என்று நாம் சொல்வது வழக்கம். சாதனை படைத்தது கல்வி பொருளாதாரத்தில் முன்னேறிய பெண்கள் மட்டுமல்ல. குடும்பமே உலகம் என்று வாழ்கின்ற பெண்கள் கூட சாதனை பெண்கள்தான். சத்தமே இல்லாமல் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பது என்பது நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவு சாதனைதான். உலகம் முழுவதும் அப்படியாக பல சாதனை பெண்கள் சத்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஸ்திரமான மனத்துடன் தன்னுடைய சவால்களை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு ஜோய் கிறிஸ்டில்லா போன்ற பெண்களின் நடத்தைகள் நிச்சயம் கோபத்தை தூண்டும். ஏனென்றால் ஜோய் கிறிஸ்டில்லா பெண்ணினத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நடந்து கொள்ளவில்லை, அவமானம் சேர்க்கும் வகையிலேயே நடந்து கொள்கிறார். இன்றைய நவீன உலகில் திருமண உறவுகளும் திருமணம் கடந்த உறவுகளும் காதல் உறவுகளும் முறிந்து போவது சர்வ சாதாரணமாகின்றது. ஆகவே ஒரு உறவில் ஈடுபடுபவர்கள் இந்த உறவு முறிந்து போனால் எனக்குரிய பாதுகாப்பு என்ன என்பது பற்றி முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்க வேண்டும். அதை விடுத்து நான் அவரை முழுதாக நம்பினேன் என்று 10ஆம் பசலித்தனமாக பேசக்கூடாது. நாம் ஒரு வண்டி வாங்குகின்றோம். அந்த வண்டி எங்காவது மோத வேண்டும், விபத்துக்கு உள்ளாக வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவதில்லை. ஒருவேளை விபத்து நேர்ந்தால் பிரச்சனைகளை சமாளிக்க உதவி வேண்டும் என்பதற்காக இன்சூரன்ஸ் செய்து வைக்கின்றோம். அது ஒரு முன்கூட்டிய பாதுகாப்பு. ஒரு புது உறவுக்குள் நுழைபவர்கள் ஒருவேளை அந்த உறவு முறிந்து போனால் என்னுடைய அடுத்த திட்டம் என்ன, அடுத்த பொருளாதார பாதுகாப்பு என்ன, அடுத்த மனித உதவி பாதுகாப்பு என்ன, மனநல பாதுகாப்பு என்ன என்பது பற்றியெல்லாம் திட்டமிட்டு இருக்க வேண்டும், யோசித்து இருக்க வேண்டும். அப்படி திட்டமிட்டு யோசித்து வைத்திருப்பவர்களுக்கு திருமண உறவு முறிவும் காதல் உறவு முறிவும் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்படித்தான் நிறைய ஆண்களும் பெண்களும் தம் வாழ்வில் நடந்து முடிந்த புயல்களை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் காதல் முறிந்து போயிற்று, நான் நம்பி ஏமாந்து விட்டேன், ஆதரிக்க ஆளில்லாமல் நடுத்தருவில் நிற்கிறேன் என்று சோஷியல் மீடியாவில் ஒரு பெண் புலம்புவது கம்பீரமான பெண்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணும். இந்த புலம்பல் பெண்களுக்கே இரக்கத்தை உண்டு பண்ணாத போது ஆண்களுக்கும் நிச்சயமாக இரக்கத்தை உண்டு பண்ணாது. ஆண்களின் ஆணாதிக்க மனப்பான்மையை தூண்டுவதாகவே அமையும். ஆண் மனதிற்குள் கணக்கு பண்ணுவான், பெண் இவ்வளவு பலவீனமானவளா, இவளை நான் இன்னும் ஆட்சி செய்யலாம், இன்னும் பயன்படுத்தலாம் என்ற ஆணவ மனப்பான்மையை ஆண்களிடத்தில் தூண்டும். ஜோய் கிறிஸ்டில்லாவின் நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தற்சமயம் நாஞ்சில் விஜயன் பற்றி முறைப்பாடு செய்த திருநங்கையும் இந்த பட்டியலில் தான் வருகின்றார். ஆதலால் பெண்களே, உங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். காதலை தேர்ந்தெடுப்பதிலும் காதல் இனிமை தரும் வேளையிலும் முக்கியமாக காதல் முறிவு வேளைகளிலும் கம்பீரமாக இருங்கள். முக்கியமாக வயிற்றில் குழந்தையுடன் இருக்கும் போது ஒருவன் உங்களை கைவிட்டு சென்றால் கூட உங்கள் கம்பீரத்தை கைவிடாதீர்கள். உங்களுக்கான உதவியை பிரபஞ்சம் நிச்சயம் தரும்.
நம்புங்கள். அதை விடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து புலம்பி பெண்ணினத்தின் மானத்தை வாங்காதீர்கள். பெண் என்பவள் பலவீன பாண்டம் என்று சமூகத்தை நம்ப வைத்து பெண் அடக்குமுறை மனப்பான்மையை எண்ணெய் ஊற்றி வளர்க்காதீர்கள். ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.